காஃபிக்கு பால் வேண்டாம், சுகர் வேண்டாம், டிகாஷனும் வேண்டாம். சரியான பைத்தியம் நம்பர் பிளேட் பார்த்து பயந்துட்டேன். இங்க ரவியை தேட வந்துட்டு தேவையில்லாம நம்பர் பிளேட் 7474. ஹலோ, நான் உன்னோட பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன். அதுல என்ன இருக்கு? உனக்கு ஸ்வைன் ஃப்ளூலாம் இல்ல, நீ பிரெக்னன்ட்டா இருக்க. ரித்திகா இத வந்துட்டப்பா. ரித்திகா எங்க போனா? அவ இங்கதானே இருந்தா. நீ ரொம்ப உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்ல? இல்ல அவளுக்கு உடம்பு சரியில்லை. சந்தோஷம்னா இப்பவே சப்போர்ட் பண்றீங்களா? என்ன சார் நான் ஒத்துக்குமா? நீங்களும் ரித்திகா நியூஸ் சேர்ந்து டான்ஸ் ஆடியே ஆகணும். போய் கூட்டிட்டு வா. ஆமா, டான்ஸ் ஆடிதான் ஆகணும். ஓகே நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓகேவா? பெட்டர். அம்மா உடம்பு சரியில்லைன்னா டாக்டருக்கு ஃபோன் பண்ணே. இல்ல, ஐ அம் ஃபைன். நீங்க என்ன பத்தி டென்ஷன் ஆகாதீங்க. நீதாம்மா இப்ப ரொம்ப டென்ஷனுக்க. முகம் பாரு அப்படியே வாடி போயிருக்கு. இன்னும் 2 நாள்ல உனக்கு கல்யாணமா? இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி தாங்குவ நீ? நாக்குள்ள முழுசா வரமாட்டேனுமா? இல்லன்னா ஐ அம் பிரெக்னன்ட். அப்பா, நேத்து நான் ஸ்வைன் ஃப்ளூக்காக டெஸ்ட் கொடுத்திருந்தேன். அது அந்த ரிப்போர்ட்ல நான் பிரெக்னன்ட் வந்துக்க. நான் இப்பவே போய் சந்தோஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இரு. நீ இப்ப அவங்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா அப்பா, நான் ஏன் சொல்லக்கூடாது? அப்ப இந்த விஷயம் சந்தோஷ்க்கு தானே முதல்ல தெரியணும். ஆனா அதை சொல்ல வேண்டிய சரியான நேரம் இது கிடையாது. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா சொல்லிக்க. ஓகே? பட் அப்பா, I have to tell to சந்தோஷ். அவனுக்கு தெரியாம நான் எதுவும் செய்ய விரும்பல. நான் மட்டும் எங்கம்மா எல்லாத்தையும் அவனுக்கு தெரியாம செய்யணும் சொன்ன. சரியான நேரம் பார்த்து அவங்கிட்ட சொல்லுன்னு தானே சொல்றேன். கொஞ்சம் காத்துரு. இதெல்லாம் கணத்துக்கு அப்புறம் தான் நீ சொல்லணும். சரியா? சரிப்பா. பிரெக்னன்சியை பத்தி நான் இப்ப சந்தோஷ் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இவ எல்லாரும் காத்துக்கிட்டு இருங்க. வா, நான் சொல்றது கேளுமா? வா.
அப்படி நடக்கக்கூடாது. இது அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ரவி 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 அவன் லாக்கெட் தான். ரவியை தேடணும். எங்க அவன்? ரவி இங்கதான் எங்கேயாவது இருப்பான். ரவி ரவி உன்னோட கார் எங்க? ரவி இந்த பக்கம் தான் அவன் போயிருக்கணும். இணைந்து வழங்குவோர் விகாஸ் நைட்டீஸ், என் ஸ்கின்னுக்கு என் மெடிமிக்ஸ், மெடிமிக்ஸ் அண்ட் மிக்ஸோ, பஜாஜ் பிளாட்டினா, இது உலகின் அதிக மைலேஜ் சாம்பியன் மற்றும் ஃபபர்ஸ் இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ். இனி காஃபிக்கு பால் வேண்டாம், சுகர் வேண்டாம், டிகாஷனும் வேண்டாம். டேய் சந்தோஷ், ரித்திகா நீ எங்க? அண்ணி எப்படியோ கூட்டிட்டு வரேன்னு சொன்னார்ல, அவங்க வரமாட்டேன்னு சொல்லிருப்பாங்க, இவரு வந்துட்டாரு. அதான் அண்ணி வந்துட்டாங்க. வாங்க. எதுக்கு இப்ப வெயிட் பண்றீங்க? டான்ஸ் ஃப்ளோருக்கு போங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல. இது உங்க சங்கீத் ஃபங்க்ஷன்ல, நீங்க டான்ஸ் ஆடலனா எப்படி? ரைட். எதுவரை நான் என்பது எதுவரை நாம் என்பது அதுவரை தான். வாழ்என்பது ஒரு முறை சாவென்பதும் ஒரு முறை காதல் வரும் ஒரு முறை தான். நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது தீயை வீசியது என் அன்பே, தீயை வீசியது. கண்களிலே உன் கண்களிலே பொய் காதல் நாடகம் ஏனை, அன்பினிலே மெய் அன்பினிலே ஓமை காதல நானை. நீயா பேசியது, நீயா பேசியது, நீயா பேசியது, நீயா
மூச்சை ஏன் பறித்தாய் இரவிங்கே பகல்ங்கே கொடுவானம் போ நீ பிரெக்னெண்டா இருக்கியா ரத்திகா? உடலிங்கே உயிரிங்கே சந்தோஷ் சந்தோஷ் அத பத்தி பேசுறதுக்கு இது சரியான இடம் இல்ல. கம் வித் மீ. எங்க போறாங்க ரெண்டு பேரும்? என்னாச்சு என்னாச்சு? அத்தை போய் பார்க்கலாம் என்ன பேசுறாங்கன்னு. கம்ஸ். மேடம் மேடம் நில்லுங்க, மேடம் 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 நில்லுங்க சொல்றாங்க. அட மேடம் நில்லுங்க, அந்த பக்கம் போகாது, அங்க ரொம்ப ஆபத்தான இடம். போர்டு கூட வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, நான் என்னோட ஹஸ்பண்ட தேடி வந்து அவரு அங்க பாருங்க, டயர் அடையாளம் கூட இருக்கு. அவர் அந்த பக்கம் தான் போயிருப்பாரு. இங்க பாருங்க மேடம், அவர் அந்த பக்கம் போயிருப்பாருன்னு எனக்கு தோணல. அப்படின்னா அவரை காணும், நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்களேன், அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் அந்த பக்கம் போவாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் பத்துக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். நீங்க ப்ளீஸ் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. மேடம் நான் தான் சொல்றேனே, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாது. இங்க பாருங்க, இந்த பாதை காட்டுக்குள்ள போதுங்க. அங்க திருட ரவுடிங்க காட்டு விலங்குகள் கூட இருக்கு. அத போய் யோசிக்க. நான் உடனடியா என்னோட ஹஸ்பண்ட தேடி போனோம். நீங்க இந்த பக்கம் வெள்ளை கலர்ல வண்டி போனது பாத்தீங்க? ஆமா மேடம், வண்டி போச்சு, ஆனா உறுதியா சொல்ல முடியாது. இங்க பாருங்க மேடம், மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க பக்கம் போக கூடாது. அது உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். இப்ப என் புருஷனோட உயிருக்கு தான் ஆபத்து. அவரை காப்பாத்த ஏன் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன். ஐயோ மேடம், நான் சொல்றத கேளுங்க, போகாதீங்க, சொன்னா கேளுங்க மேடம். நான் இப்போ உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதுக்கா? Yes, I am pregnant. இப்ப உண்மையை நீயே ஒத்துக்கிட்டல? அப்படியே உன் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லிடு. நான் உங்களை கேட்டிருக்கா? சொல்லு, பதில் சொல்லு. யாரு இந்த குழந்தைக்கு அப்பா? யாருன்னு சொல்லு. யாரு குழந்தைக்கு நீ தாயாக போற? நீ என்ன கேள்வி கேக்குற சந்தோஷ்? இந்த குழந்தை உன்னோடதுதான். பாருங்க. Suba, this is incredible. இது மனம் மயக்குது. விஷயம் நடக்கவே இல்ல. போய் சொல்லாத. வேற யாரு குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு என் பேரை சொல்ல நினைக்காத ரத்திகா. இல்ல சந்தோஷ், இந்த குழந்தை உன்னோடதுதான். அன்னைக்கு உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு சந்தோஷ். அன்னைக்கு ராத்திரி நான் தனியா இருந்தோம். அப்ப நமக்குள்ள சந்தோஷ் தான் செஞ்ச ஒரு தப்பு. இது நம்ம குழந்தை சந்தோஷ், நம்ம ரெண்டு பேரோடது. நான் உன்கிட்ட போய் சொல்லுவேன்னு நினைக்கிறியா? போய் சொல்றத தவிர இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க ரத்திகா? ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் நீ ஏமாத்திதான் இருக்க. இவ வேற யாரையோ காதலிக்கிறா. ஆனா கண்ணத்தை மட்டும் என் கூட ஆசைப்படுறா. இந்த குழந்தை என்னோடது இல்ல, அது வேற யாரோடதோ.
ஏன் சந்தோஷ் இந்த மாதிரி நான் பேசுறேன்? என் பொண்ணு உன்னை மட்டும் கொஞ்சம் இருங்க சம்பந்தி. சந்தோஷ், என்னடா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? உனக்கு மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். ரித்திகாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவ உன்னை காதலிக்கிறாடா. இந்த நேரத்துல உன் மனசுல இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏண்டா வருது? இங்க பாருப்பா, தான் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு ஒரு தாயால மட்டும்தான் சொல்ல முடியும். அவதான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றா இல்ல, அதை ஏண்டா நீ நம்ப மாட்டேங்கிற? சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷ், இது பார், நான் சொல்றத கேளு. ஒருவேளை உனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லையோ என்னமோ, அந்த குழந்தை உன்னோடதா கூட அது குழந்தை கிடையாது. உங்க எல்லாருக்குமே அவ மேல மட்டும்தான் நம்பிக்கை. நான் என்ன சொன்னாலும் என் பேச்சு கேட்க மாட்டீங்க. மாமா இங்க பாருங்க, நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதா? இது வரைக்கும் அந்த இடத்துல இவளை நான் தொட்டதே கிடையாது. யாரோ ஒருத்தரோட குழந்தைய இவ ஏன் தலையில கட்டணும்னு நினைக்கிறேன். சந்தோஷ், ஏன் இப்படிலாம் பேச? உன்னோட இனியான வார்த்தையாலையும் அப்பாவி முகத்தாலையும் எல்லாரோட நம்பிக்கை அடைஞ்சிருக்கலாம். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவனா என் நம்பிக்கை உன்னால ஜெயிக்கவே முடியல. காதலிக்கிறேன் பொய்ய எனக்கு வாக்கு கொடுத்துட்டு உறவை மட்டும் ரவியோட வச்சுக்கிட்டியா? எனக்கு இது ஆரம்பத்திலே தெரியும், நீ ரவியை தான் காதலிச்ச. இது உங்க 2 பேர் காதலுக்கான அடையாளம். வயிற்றுல மதுக்கிட்ட கூட டான்ஸ் ஆடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல உனக்கு. ஆனா அவங்க எல்லாரும் முன்னாடியும் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு மட்டும் உனக்கு தைரியம் இல்ல. இவ்வளவு நாளா நான் உனக்கு காதலிச்சல, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. என் காதலுக்கு மட்டும் இல்ல, என் நட்புக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. அதனால நான் எல்லாரும் முன்னாடியும் நமக்குள்ள இருக்கிற உறவை இப்பவே நான் அறுத்து எறிறேன். உன் மாதிரி ஒரு ஏமாத்தாரி சொல்றவ, உன்ன மாதிரி ஒரு நாடகத்துக்கிட்ட பொம்பளை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். புரிஞ்சுதா? இங்க அவன் இருக்கிற அடையாளம் கூட தெரியலையே. கிட்ட வராத, இங்க இருந்து போயிடு. நான் சொல்ல திரும்ப போ. அந்த வெள்ளக்கார தேடி வந்திருக்க. நீ அந்த காரை பாத்தியா? அந்த காரை பார்த்த. அந்த காரு அந்த ஆபத்தான பாதையில போச்சு. கார்ல யார் இருந்தாங்க? 2 ஆளுங்க இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டாங்க. அந்த ஆளு கார் ஓட்டுனத பார்த்தா நேர அங்க இருக்கிற மலைக்கு போய் அங்க இருந்து கீழே விழுற பார்த்தா மூணா.
உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் ஹிமாலயன் ஃபேஸ் வாஷ் என் ஸ்கின்னுக்கு என்